மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் மதுரை திருநகரில் உள்ள சித்தி விநாயகர் திருக்கோயில். அது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு பேர் அண்ணா பார்க்கு. அந்த அண்ணா பார்க்கில் இங்கே பாருங்கள் டெய்லி டெவலப்மெண்ட் தான். நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க முன்னாடியெல்லாம், அதே மாதிரி இங்கே இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மார்னிங் இங்கே 6 o'clock அதுலேயே இந்த வேலைக்கு பார்க்குறவங்கலாம் வந்து வேலை பார்க்குறாங்க. 6 o'clockே வந்து அந்த கொத்தனார் பசங்க அவங்கெல்லாம் வேலை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க மேபி நார்த் இந்தியனா நம்ம ஆளுக்கெலாம் தெரியலை, பட் நார்த் இந்தியன் தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க. நம்ம ஆட்கள்லாம் அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இவங்க பாருங்கள் எல்லோரும் ஏர்லி மார்னிங் 6 o'clockே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க 5 o'clockே பண்ணியிருக்கலாம், பட் அழகாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்குக்கு உள்ளேயும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இது வந்து 2, ஒன்று வந்து பார்க்கு, ஒன்று வந்து பூங்கா. இது வந்து பூங்காவோட ஒரு டெவலப்மெண்ட். ஓகேவா, அண்ணா பூங்கான்னு நினைக்கிறேன். இந்த பூங்காவில் இங்கே பாருங்கள் நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுற பொருள், அறிவு சார்ந்த பொருள்னு பல விதமான பொருளை வச்சுருக்காங்க. பாருங்கள், உலக மேப் இது. ஓகே, இதில் நம்மளோட ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன், கோள்கள்னு நினைக்கிறேன். டிசம்பர் கோள்கள் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிட்டார் வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒருத்தவங்க ஓட போகிறாங்கன்னு தெரில. ஸோ நல்லா ஏதோ பண்ணுறாங்க, பட் பரவாயில்ல. கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது அதுக்கு ஒரு சின்ன ஃபண்டை போட்டு அதை பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசம் அப்படி இப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல, மோசமாகவே இருக்கட்டும், பட் அவங்க ஒரு 50% எடுத்தால் கூட 50% யூட்டிலைஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த 50% எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் தர முடியும். ஓட்டுக்கு பணம் தராட்ட நீங்கள் போடவும் மாட்டீங்க ஓட்டை. நீங்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க எப்போ பணம் தருவீங்கன்னு. எல்லோரும் மீன்ஸ் என்னென்னா ஒரு 75% ஆஃப் பீப்புள் தே ஆஸ்க் ஆல்ரெடி. கரெக்ட், பணம் எப்போ தருவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த வெயிட் கிராவிட்டியை பற்றினதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய சயின்ஸு சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு இந்த அண்ணா பூங்காவில் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து வெரி குட் ஆக்சுவலி. கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டைம் பாஸ். நீங்கள் டைம் பாஸில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிடலாம். அவங்க வைக்கக்கூடிய அது பக்கத்தில் அவங்க ஒரு போர்டு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறது, அது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறதையும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போர்டு வச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாத்த விட என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு பெரிய பேட் ஹேபிட் இருக்குது. நீங்கள் ஒரு செக்யூரிட்டி போட்டாலும் சரி, நீங்கள் காருக்கு செக்யூரிட்டி போட்டால், ஒரு கார் பார்க்கிங்கில் செக்யூரிட்டி போட்டாலும் சரி, ஒரு நீங்கள் ஜுவல் ஷாப்பு அல்லது ஹோட்டலுக்கு போனாலும் சரி, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் செக்யூரிட்டி ஒரு ஆள் இருப்பான். இவங்க எல்லோரும் ஒரு பேட் ஹேபிட் வச்சுருக்காங்க. வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது உங்கள்கிட்ட பணம் எதிர்பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்.